All right, Nanbas, welcome to a blast update video. Yes, இது வந்து ஒரு நியூ ஸ்டார்டிங், நியூ எரா அண்ட் நியூ இயர் வேறு. ஸோ ஆல் ரைட் நான் சொல்கிறேன், ஆனால் என் லைஃப்பில் வந்து ஆல் ரைட் கிடையாது, எல்லாமே ஆல் ராங் தான். ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் சொல்லிடுறேன். நான் வந்து ஏன் வீடியோ வந்து போடலை, ஏன் சேனலில் ஆக்டிவாக இல்லை, கம்யூனிட்டி டேப் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ அகைன் ரிப்பீட் பண்ணிடுறேன். ஸோ நான் ஏன் சேனலில் ஆக்டிவாக இல்லைன்னா, சில வருஷமாக பார்த்தா எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு வந்து அந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, அந்த பம்ப் அடிப்பாங்கள்ல, ஸோ அந்த லங்ஸ் ப்ராப்ளம். ஸோ அதில் தான் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்து எங்கள் ஃபேமிலி எல்லாருமே பார்த்தோன்னா அதில் தான் இருந்தோம் எங்கள் அம்மா கூட. இப்போ ரீசெண்ட் டைமில் கூட நான் வந்து சேனலில் ஆக்டிவாக இல்லைன்னா அதுக்கான காரணம் வந்து எங்கள் அம்மா வந்து அட்மிட்டாக இருந்தாங்க. நான் வந்து அங்கே கூட இருப்பாங்கள்ல அட்டெண்டர், அந்தமாரி வந்து இருந்தேன். இதேமாரி தான் ஓட்டின்னு இருந்தது. பட் இந்த வாட்டி பார்த்தா ரொம்பவே சீரியஸ் ஆகிடுச்சு. அண்ட் அவங்க ஐசியூவில் இருந்தாங்க, வென்டிலேட்டரில் இருந்தாங்க. நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை, ஜஸ்ட் ஒரு இது மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து அவங்க என் கூட இல்லை, அவங்க இறந்துட்டாங்க இந்த December 27 ஃப்ரைடே அன்றைக்கி காலைல ஒரு 5:30 மணிக்கு. இப்போ எல்லாமே எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது, எல்லாமே எனக்கு புதுசாக இருக்குது அண்ட் யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலு. நான் என்ன சொல்கிறது என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. பட் எல்லோரும் சொல்கிறது மூவ் ஆன். ஸோ ஜஸ்ட் அதை மூவ் ஆன் பண்ணுறேன். அண்ட் நீங்களும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வீடியோ போடுங்கன்னு. ஸோ அதுதான் உங்களோட இதுக்காக நான் வந்து இந்த வீடியோ வந்து போடுறேன். ஓகே, ஸோ நம்ம பேசுகிறதுக்கு வந்து நிறைய விஷயம் இருக்குது. இப்போ ஹாட் டாப்பிக்கே வந்து நாளைக்கு நம்ம வந்து ரா பார்க்க போகிறோம். அண்ட் நாளைக்கு நடக்க போகிற ரா வந்து அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் போக போகுது. இந்த ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியிலே வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வந்து நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக இத்தனை வருஷமாக வந்து டிவியில் ஒரு விஷயம் டெலிவைஸ் ஆயின்னு இருந்தது, நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம், பல ஜென்ரேஷன் பார்த்துருந்தாங்க. பட் இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லைவ் ஸ்ட்ரீமில் வந்து வரப்போகுது. அண்ட் நம்ம அதை வந்து விட்னஸ் வந்து பண்ண போகிறோம். இது சின்ன விஷயம் வந்து கிடையாது. ஸோ நிறைய பேர் இது கன்ஃபியூஷன்லாம் கூட கேட்டிருந்தீங்க, டவுட் கேட்டிருந்தீங்க. அது கூட இந்த வீடியோக்குள்ளே நான் வந்து கிளியர் பண்ணுறேன். முதல்ல நம்ம ஆரம்பிப்போம் நம்மளோட பீப்பிள் சாம்ப் த ராக்லேருந்து. ராக் வராரா? ஆஃப்கோர்ஸ் வராரு. அவர் வந்து நியூஸும் கிடையாது, நிறைய ரூமர் பயமாக இருந்தது ராக் வரலாம் ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸில் போக போகுது. ஃபேன்ஸ் ஆல்ரெடி அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்கள் என்னடா யோசிக்கிறீங்க அப்படின்ட்டு ராக்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ட்விட்டரில் இன்ஸ்டாலேயும் வந்து போட்டிருந்தார். அண்ட் அங்கே வந்து கேப்ஷனில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் அவர் போட்டிருக்காரு. நான் பேசுகிறேன். பட் இங்கே ராக் வந்து அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் நடக்க போகிற மண்டே நைட் ராவில் ராக் பீப்பிள் சாம்ப் ஃபைனல் பாஸ் வந்து வர போகிறாரு. அண்ட் ஹை சீஃப், அந்த கேப்ஷனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தன்னை ஒரு ஹை சீஃபாக வந்து சொல்கிறாரு. நான் வந்து இன்ஸ்டாவில் ட்விட்டரில் வீடியோ பார்த்தது, அதில் பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபேமிலி பற்றிலாம் வந்து ஒரு பேசினிருக்காரு. அண்ட் இங்கே எங்கேயோ பார்த்தீங்கன்னா அந்த பிளட் லைன் கதையில் இது வந்து மேபி லிங்க் ஆகலாம், அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் அடிக்கடி தன்னை வந்து ஹை சீஃப், ட்ரைபல் சீஃப் கிடையாது, ஹை சீஃப் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இது போய் நாளைக்கு அந்த ரோமன் சோலோ மேட்ச்சில் எதனா ட்விஸ்ட் அடிக்குமான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இது 101% கன்ஃபார்ம் ஃபைனல் பாஸ் நாளைக்கு ராவில் வரப்போகிறாரு. சரி, ராவில் வரப்போகிறாரு. ராவை நாங்கள் எப்படி பார்க்குறது? இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து நிறைய பேர் கேட்டுருக்காங்க, என்னதான் கதை. அண்ட் நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கே வந்து ஏழக்கூடமாக பார்த்தோன்னா இது இருந்தது, டவுட் இருந்தது. என்ன தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஏன்னா நான் வந்து என்னோடய இது வந்து லைஃப்பில் உங்களுக்கு தெரியும், அங்கே பிஸியாக இருந்தேன். இப்போ இங்கே வரேன். அண்ட் நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து இதுதான், எப்படி தான் நம்ம ரா பார்க்குறது, என்ன தான் கதை, நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுதுன்றாங்க. அண்ட் ஒரு விஷயம் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வச்சுருக்கீங்க, பே பண்ணிட்டீங்க, அண்ட் நாளைக்கு வந்து நீங்கள் ரா பார்க்க முடியாதுன்னு சொன்னால் எப்படி ஷாக்கிங்காக இருக்கா? எஸ், ஆனால் இது வந்து நடக்கலாம். என்ன கதைன்னு சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, நான் வந்து சில சோர்ஸஸ்ஸு, எனக்கு இருக்கிற லிங்க்ஸு எல்லாமே வந்து விசாரித்ததுக்கப்புறம் என்ன பிரதர் என்ன தான் கதைன்னெலாம் கேட்கும்போது என்ன தெரிய வந்திருக்குன்னா, சோனி லீவ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டில் ரைட்ஸ் வந்து இருக்குது. மார்ச் ஏப்ரல் அது வரைக்கும் நினைக்கிறேன் கான்ட்ராக்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் டிவியில் வருமானது என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல, ஆனால் வரலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சோனி லீவில் பார்த்தீங்கன்னா இந்த ரா வந்து வரலாம் அந்த மாதிரி வந்து சொல்லப்படுது. இன்னொரு சைடில் யூஎஸ்ஏல வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரா வந்து போக போகுது. அவங்க வந்து டிவியில் பார்க்க முடியாது, இல்லை அதர் பிளாட்ஃபார்மில் பார்க்க முடியாது, ஒன்லி நெட்ஃப்ளிக்ஸ் தான். இது வந்து யூஎஸ்லேருந்து இந்த யூஎஸ்ஏல ஜான்வரிலேருந்து வந்து ஆரம்பிக்குது. பட் நம்ம இந்தியாவில் அப்படியே வந்து கிடையாது. மேபி நீங்கள் வந்து இதை
நாளைக்கு எப்போவுமே பார்க்குற மாதிரி சோனி லிவ் ஆப்லேயே வந்து பார்க்கலாம். அண்ட் ஏன்னா சோனி லிவ்வில் இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஸ்டில் அவங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் இருக்குது, டபிள்யூயோட கான்ட்ராக்ட். தட்ஸ் மீன் அப்போ டிவியில் கூட பார்க்கலாம். ஆனால் உள்ளே இருக்கிற சோர்ஸஸ் கிட்டலாம் நான் கேட்கும்போது அவங்க வந்து கிளியராக சொல்ல டிவியில் வருமா இல்லையான்னு. ஆனால் சோனி லிவில் வரதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ ரொம்ப பதற வேணாம், நீங்கள் எப்போவுமே பார்க்குற மாதிரி சோனி லிவில் பார்க்கலாம். ஏன்னா சோனி லிவில் வருது, ஸோ ஒரு ஹோப் இருக்குது, டிவியில் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி எனக்கு வந்து தோணுது. அண்ட் ஆல்ரெடி நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க, பே பண்ணிட்டீங்க, அண்ட் நாளைக்கு வந்து பார்க்க முடியலன்னா செமகாண்டாகும், புரியுது. பட் ஏன்னா யூஎஸ் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து அந்த ரைட்ஸ் தரல, இந்தியா அந்த நெட்ஃப்ளிக்ஸ்க்கு. அதனால நீங்கள் வச்சிருந்தாலுமே மேபி வராது. அதுக்கும் வந்து ஒரு ட்ரிக் இருக்குது, விபிஎன் இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி இந்த நெட்ஃப்ளிக்ஸ் யாருன்னா வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ரிக்கை நான் வந்து சொல்லிடுறேன். விபிஎன் வச்சு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்தியாவில் நம்ம டபிள்யூகாரங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இதை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இது லான்ச் பண்ணலை. ஓகே, ஸோ வந்து நெட்ஃப்ளிக்ஸில் நடக்க போகுது, ஸ்டேஜு லைட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. அண்ட் அதோட எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு வந்து வேறு லெவலில் வந்து கிடைக்க போகுது. அண்ட் இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து லீக் ஆகின்னு இருக்குது. அண்ட் அஃபிஷியல்ஸும் வந்து போட்டுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கான் கூட நம்மளோட ட்ரிபிள் ஹெச் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து தெரிய வந்திருக்கு. ட்ரிபிள் ஹெச்சே பார்த்தீங்கன்னா இதை வந்து போஸ்ட்டாக போடுறாரு. அஃப்கோர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒர்க்லாம் வந்து போயின்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கட்டின்னு இருக்காங்க. ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து போயின்னு இருக்குது. இன்ஃபேக்ட் ட்ரிபிள் ஹெச் இன்னொரு போஸ்ட் வந்து போட்டிருப்பாரு. அண்ட் அங்கே நம்மளால் அந்த எல்இடி ஸ்க்ரீன்லாம் வந்து பார்க்க முடியுது. நீங்கள் இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்துக்கோங்க. இன்ஃபேக்ட் அந்த க்ரௌடில் இருப்பாங்களே சுற்றி பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து இருக்க போது. ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. பர்சனலி எனக்கு வந்து லைட்டிங் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, தரமாக இருக்குது. இதுதான் ஹை குவாலிட்டி அந்த மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் வேறு லெவலில் இருக்க போகுது அப்படின்னு வந்து எனக்கு தான் ஃபீல் ஆகுது. அதுக்குன்னு வந்து இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லலை. அண்ட் இந்த ஷோவில் நம்ம வந்து என்ன சேஞ்சஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதுக்கான அப்டேட் கூட வந்து தெரிய வந்திருக்கு. அப்டேட் என்னென்னா, ஸோ நாளைக்கு இதில் வந்து 360 சீட்டிங் வந்து ஃபியூச்சர் வந்து பண்ணியிருக்காங்க. எஸ், 360 டிகிரினா ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆடியன்ஸ் வந்து உட்கார போகிறாங்க. சேரோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ட்ரோனோட நிறைய ஒர்க்கு வந்து இருக்க போகுது. ஸோ வேறு நம்ம வந்து கேமரா ஆங்கிள்லாம் கூட வந்து பார்க்கலாம். ஆல்சோ என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்க போகுது. எஸ், என்ட்ரன்ஸ் வந்து சின்னதாக தான் இருக்க போகுது. நான் பெருசாக எதிர்பார்த்தேன், பட் ஓகே இங்கே வந்து ரால ஸோ சிம்பிளாக இங்கே வந்து சின்னதாக தான் வந்து வைக்க போகிறாங்க. டிக்கெட் செல்லிங் வந்து ஐ திங்க் 16,000 பார்த்தீங்கன்னா டிக்கெட் சேலிங் வந்து இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் நினச்சி பாருங்கள், இது ஜஸ்ட் ஒரு ரா தான், இது ஒன்றும் பேப்பரியும் கிடையாது. ஆனால் அஃப்கோர்ஸ் பேப்பரி மாதிரி ஃபீல் வருது. அண்ட் இந்த ஷோக்கு முன்னாடி டபிள்யூ பார்த்தீங்கன்னா ட்ரோன் வச்சு வந்து சில வித்தைகள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து காட்டுறேன். நெட்ஃப்ளிக்ஸ் டபிள்யூ வந்து ஒன்றா இருக்காங்களே, அதோட லோகோ, ஈட்டோட லோகோ, நம்மளோட ஜேவ்ஸோது, இந்த மாதிரி பல ட்ரோன் வச்சு வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஒர்க்கு. ஆல்ரெடி இதை நம்ம வந்து இது சவுதியில் பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஸோ இதேமாதிரி தான் பார்த்தீங்கன்னா ட்ரோனோட ஒர்க்லாம் வந்து வித்தைகள்லாம் பண்ணி காமிச்சிருக்காங்க. அண்ட் அங்கே அவங்க ட்விஸ்ட் என்னென்னா ஸ்டோன்களோட அந்த ஸ்கல்லோட இதை வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்டேட் கூட இருக்குது. அப்டேட் என்னென்னா இங்கே டபிள்யூ பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க ஸ்டோன் கோல்டை இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ராவில் வர வைக்கணும்னு. பட் அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் வந்துருக்கு. இப்போது அவர் மேபி வர மாட்டார். ஃபஸ்ட்டு பேசினாங்களாம், பிளான் பண்ணாங்களாம், பட் இப்போது ஸ்டோன் கோல்டு வர மாதிரி இல்லை அந்த மாதிரி வந்து சொல்லப்படுது. வேறு யார் தான் ப்ரோ வரப்போகிறாரு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, அஃபிஷியல் அப்டேட் வந்து ஹல்க் ஹோகன் அண்ட் ஷான் மைக்கேல் வந்து வரப்போகிறாரு இந்த ஷோவில். ஹல்க் ஹோகன் உங்களுக்கே தெரியும், லெஜெண்டோட இதில் இருக்கார் கான்ட்ராக்டில். இன்னும் நிறைய அவரை வந்து யூஸ் பண்ண போகிறாங்கன்னு கூட அப்டேட் பார்த்துருந்தேன். ஸோ ஹல்க் ஹோகன், ஷான் மைக்கேல் இருக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல லெஜெண்ட்ஸ் வந்து வர போகிறாங்க. பெரிய ஷோவாக இருக்க போது. இந்த ஷோவோட மெயின் இவெண்ட் என்ன நீங்கள் வந்து கேட்கலாம். அண்ட் நிறைய பேர் வந்து நினைக்கிறது ரோமனோட மேட்ச் தான், அதுதான் வந்து மெயின் இவெண்ட்டில் இருக்க போகுது. அண்ட் என்ன ட்விஸ்ட்டும் நடக்கும், ராக் வருவார் அந்த மாதிரிலாம். பட் இங்கே நியூஸ் பொறுத்த வரைக்கும் மெயின் இவெண்ட் மேட்ச் வந்து செத் வர்சஸ் பங்காக இருக்கலாம்னு வந்து சொல்லப்படுது. எஸ் கைஸ், எனக்கும் ஒன்றும் புரியல. இந்த மேட்ச் மெயின் இவெண்ட்டில் இருந்ததுன்னா ஷோவை எப்படி எண்ட் பண்ணுவாங்க? எதுனா பெரிய ட்விஸ்ட்டு எடுத்தால் தான், ஒரு டாக்கிங் பாயிண்ட் இருந்தால் தான் வந்து இது மெயின் இவெண்ட்டில் வைக்கணும், அந்த மாதிரி என்னோட கருத்து. ஏன்னா இதை விட சில டாக்கிங் பாயிண்ட் இருக்குது. லைக் ராக்லாம் இருக்கார் அண்ட் எண்டில் பவர் லேமெண்ட் எதுனா ட்விஸ்ட்டு, புரியுதுல்ல, அந்த மாதிரி எதுனா விஷயம் இருந்தால் ஒரு டாக்கிங் பாயிண்ட்டாக மாறும். பட் செத் பங்கோட மேட்ச் வந்து மெயின் இவெண்ட்டில் இருக்கிறாங்கன்னா இது ரைட்டா ராங்கா அப்படி என்ன தான் பண்ண முடியும்? இல்லை செத்து ஹீல் டர்ன் பண்ணிவிடுவார், அது போய் ஒரு பெரிய விஷயமா இருக்குமா? என்னை பொறுத்த வரைக்கும்
எனக்கு ஒன்றும் அது வந்து பெரிய விஷயமா தெரியல ரா வந்து இந்த மாதிரி எண்ட் பண்ணுறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ மெயின் இவெண்ட் மேட்ச் வந்து சேத் வர்சஸ் பங்க் இருக்கலாம், கன்ஃபார்ம் கிடையாது, பட் இருக்கலாம். மேபி ஷோ நடக்கும்போதே அவங்க பிளான் சேஞ்ச் பண்ணலாம், பட் சான்சஸ் ரொம்ப ஹையாக இருக்குது இந்த மேட்ச் தான் வந்து மெயின் இவெண்ட்டில் இருக்கும். அண்ட் இந்த ஷோவோட ஒரு ஹைலைட்டே வந்து நம்மளோட சீனியர் லீடர் ஜான் சீனா. எஸ், ஸோ தானே வர போகிறாரு. ஹாப்பி நியூஸும் இதுதான், குட் நியூஸும் இதுதான், வரப்போகிறாரு. பட் அவர் கடைசியாக வரப்போகிறாரு. ஸோ இங்கே தான் அவரோட ஃபேர்வெல் டூர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பார்க்கலாம் என்ன பேசுகிறாரு. நான் வந்து பர்சனலி அவர் வந்து அந்த 17 டைட்டில் நான் வந்து ஜெயிக்கணும், ரிக்ஃப்ளேயோட இதை வந்து பிரேக் பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாருன்னா தரமாக இருக்கும். ஆல்சோ இந்த ஷோவில் வந்து பென்டகன் ஜூனியர் வந்து வரதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. இருக்கிறதுலே ரொம்ப ஹை ரூமர் வந்து இவர் நேமாக இருக்குது. ஸோ இவர் வந்து இந்த ஷோவில் வரலாம். அண்ட் லோகன் பால் வந்து வர போகிறாரு. ஆல்சோ இந்த ஷோவில் நம்ம என்ன தான் எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா ஒரு லிஸ்ட்டே வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் டெபியூட் வந்து பண்ணுது. ஸோ அதனால் இது வந்து ஒரு பிஎல்இ மாரி வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகலாம். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட ஃபைனல் பாஸ் ராக் வந்து கன்ஃபார்மாக இருக்கார், இந்த ஷோவில் வந்து வர போகிறாரு. அண்ட் எதுனா ஒரு ப்ரோமோ கட் பண்ணலாம், உங்களுக்கே தெரியும் எது ரிலேட்டட் வந்து கட் பண்ணலான்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் வந்து கட் பண்ணலாம். ஸ்டோன் கோல்டு எஸ் பிளானில் இருந்தார், பட் கரண்ட் அப்டேட் பொறுத்த வரைக்கும் மேபி அவர் வந்து வராமல் கூட இருக்கலாம். தென் ஹல்க் ஹோகன் பார்த்தீங்கன்னா ஷெடியூலாக இருக்கார் இந்த ஷோவில் வரதுக்கு. ஷான் மைக்கேல் வந்து ஷெடியூலாக இருக்கார். பென்டகன் வந்து டெபியூட் பண்ண போகிறாரு. அண்ட் நியூ ரிங்கு நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் ரிங்கில் பார்த்தீங்கன்னா லோகோலாம் வந்து வைக்க போகிறாங்க, பிராண்டோட லோகோலாம் இருக்கும்ல ஐயா, அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா ரிங்கு இதில் வந்து வைக்க போகிறாங்க. வின்ஸு அதுக்கு அகென்ஸ்டாக இருந்தார். பட் இனிமேல் இங்கே இப்படி தான், அப்போ தான் காசு வந்து வெயிட்டாக அமுக்க முடியும். ஸோ மேட்டில் பார்த்தோன்னா அது வந்து இருக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் சில மோர் சர்ப்ரைசஸ்லாம் பார்த்தா பிளான் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றது நாளைக்கு நம்ம வந்து ஷோ லைவாக பார்க்கும்போது வந்து தெரியும். ஸோ சில சர்ப்ரைசஸ் இருக்குது. சிஎம் பங்க் வர்சஸ் செத் ரோலின்ஸ்க்கான மேட்ச் வந்து மெயின் இவெண்ட்டாக இருக்கலாம். அண்ட் இந்த ஷோ வந்து நீங்கள் மிஞ்சு போனால் ஒரு 3 hours வந்து பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து டைம் லிமிட் கிடையாது, உடனே பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிறதுனால டைம் லிமிட்டே வந்து கிடையாது, 4 hours கூட வந்து ஓட்டலாம். அந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கு. அண்ட் இன்னும் சில ரூமர்ஸ்லாம் வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இது ரூமர்ஸ் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பெக்கி லின்ச்சு, சார்லட் ஃப்ளேர் அண்ட் அலெக்சா பிளேஸ் இவங்களாம் கூட வந்து ரூமராக இருக்காங்க. ஸோ பார்க்கலாம், எல்லாமேலாம் வந்து ஒரே ஷோவில் நடந்துடாது. வி ஆல் நோ, ஏன்னா ராயல் ரம்பிள் கூட வரப்போகுது. ஸோ அங்கே வந்து சர்ப்ரைஸாக ரிட்டர்ன் வர பண்ண வைக்கணும்ல. ஸோ ஆக மொத்தத்தில் ஷோ பயங்கரமாக இருக்க போது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து நாளைக்கு பண்ண போகிறோம். அண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஹைப் எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.